நம் தேவனை மறுதலிப்போம் இயேசுவை, அல்லது பயந்து கொண்டு மறுதலிப்போம். இல்லை அநேகர் ரகசியமாக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டு வெளியில காட்டாம ஒருவேளை தெரிந்தால் அதன் நிமித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இன்று அநேக கேள்விக்குறியோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் இப்படி இயேசுவை மறுதலித்து விட்டேனே, அல்லது என் சூழ்நிலை நிமித்தம் நான் பொய் சொல்ல வேண்டிய நிலைமை உண்டாகிவிட்டது, என்னை தேவன் மன்னிப்பாரா, திரும்ப ஏற்றுக்கொள்வாரா, அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி நீ வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, பேதுரு பாருங்க, 3 நேரம் தேவனை மறுதலித்தான். அவனை யாரு என்று அறியேன், அவரை நான் பார்த்ததே கிடையாது, நான் இருந்ததே கிடையாது என்று சொல்லி தேவனை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். ஆனா அடுத்த நொடியில ஐயோ நம்ம இயேசுவை மறுதலித்து விட்டோமே என்று சொல்லி உணர்ந்து தேவனிடம் போய் இயேசுவிடம் போய் மனம் கசந்து அழுதார். அது உடனே தேவன் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு, நீ என்னை நேசிக்கிறாயா பேதுருவே என்று கேட்டார். 3 விஷயம் கேட்டார். ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அந்த பேதுருவை தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அதே போல இந்த பேதுருவை கொண்டு அநேக திருச்சபைகளை கட்டினார். அந்த பேதுருவை கொண்டு தேவன் செய்த அற்புத அடையாளங்களை நாம் காண்போம். அவர் நிழலை தொட்டு அற்புதம் நடந்தது. இன்றும் உங்களுக்கும் ஒருவேளை நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை நிமித்தம் மறுதலித்திருக்கலாம். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, செய்கையிலோ அல்லது ஏதாவது நாவின் கிரியின் மூலமோ அல்லது ஊழியக்காரர் விரோதமாக செயல்பட்டோ எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கலாம். நீ இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரிடம் நீ உன்னை அர்ப்பணித்து, இயேசுவே என்னை மன்னித்து விடுங்க என்று அவரிடம் நீ கேட்கும் பொழுது நிச்சயம் இயேசு கிறிஸ்து உன்னை மன்னித்து திரும்பவும் அவருடைய பிள்ளையாக நிலைநிறுத்துவார். திரும்பவும் அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக, அவருடைய செல்ல பிள்ளையாக, அவர் விரும்புகிற பிள்ளையாக உன்னை மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. என் லைஃப் இதனால என் லைஃப் போச்சு, என்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக இயேசு மறுதலிச்சுட்டேன், என்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக அவரை விட்டு நான் தூரமா போயிட்டேன், என்னுடைய சொந்த கிரியைக்காக அல்லது என்னை காத்துக்கொள்றதுக்காக நான் மற்றவங்களை காட்டி கொடுத்து நான் தூரமா போயிட்டேன், இயேசு விட்டு என்று சொல்லி நீ இருக்கலாம். இல்ல, இயேசு உன்னை இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாவா, அவர் விரும்புறது போல மாறு, அந்த குற்ற உணர்வோட இருக்காத, அவரை நோக்கி வா, அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். வார்த்தை மூலமாக